சிங்கப்பூருக்கு சிங்கப்பூர் ஓடுறாரு. எலெக்ஷனுக்கு பிறகு ஏவாவிலுக்கு உடல்நலம் சரியில்லை, சில பிரச்சனை இருந்தது. அவரு டிக்கெட் போட்டது 17ஆம் தேதி. முட்டாள் முதலமைச்சர் அவர்களே, முட்டாள் முதலமைச்சர் விஜய் அவர்களே, பிளீஸ் செக் ரெக்கார்டு ஐடி இன்டெலிஜென்ஸ் கூப்பிட்டு கேளு. 17ஆம் தேதி டிக்கெட் போட்டார் சிங்கப்பூர் போறதுக்கு ஏவாவேலு. அவர் என்னைக்கு போக டிக்கெட் போட்டாங்கன்னா 25ஆம் தேதி. 25ஆம் தேதி 11 மணிக்கு டிக்கெட் பண்ணோம், ஆனா 6 மணிக்கு ரைடு. அப்ப 25ஆம் தேதி அன்னைக்கே ரைடு, அன்னைக்கே 11 மணி டிக்கெட் போட முடியாது, தள்ளி போட்டார். 2 நாள் கழிச்சு போனார். டிக்கெட் போட்டது 17, போக வேண்டிய 25ல நீ ரைடு விட்ட. ரைடு எல்லாம் முடிச்சுட்டு உனக்கு கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு போதுமா எல்லாம் செக் பண்ணிட்டியா, வேலை நீ பாரு அப்படின்னு உடம்புக்கு போனா நான் என்ன கேக்குறேன், ஒரு முதலமைச்சருக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்க தெரியாதா? ஒரு முதலமைச்சருக்கு யார் யார் எங்கெங்க இருக்காங்க எதுக்கு போனாங்கன்னு தெரியாதா? இவ்வளவு பெரிய மக்கள் இருக்கிறத வந்து பொய்யா பேசணும், பொய்க்கு அலைய ஒரு முதலமைச்சர் பொய் சொல்லலாமா? வெக்கமா இருக்கு. காமராஜரும் அண்ணா ராஜாஜி உட்கார்ந்த இடத்தில் ஒரு பொய்யர் முதலமைச்சர் அங்கே